ஓடுவதாக இருந்தால் துரத்திக் கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நெல்லுங்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபிஎன் டிசைன் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு டிரா சர்க்கிள், அதோட செகண்ட் டைப்பான சென்டர் டயாமீட்டர். அந்த டாபிக் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா சென்டர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கர்சரை கொண்டாந்து ஒர்க்கிங் பிளேஸ்ல சென்டர்ல வச்சு ஒரு டயாமீட்டர் ஒரு 9 இப்படி கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா நமக்கு 9 டயாமீட்டர்ல ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இதே இது போன வீடியோல சென்டர் ரேடியஸ் பார்த்தோம். இதுல சென்டர் டயாமீட்டர் பார்த்தோம். இப்போ இந்த ஆப்ஷன் சென்டர் ரேடியஸ்ல இருக்கு. எனக்கு நான் இப்போ எனக்கு சென்டர் டயாமீட்டர்ல எனக்கு டயக்ராம் வேணும் அப்படின்னா, நீங்க போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா டக்குன்னு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி இப்படி வரைஞ்சிடக்கூடாது. ரேடியஸ் கொடுத்து வரைஞ்சிடக்கூடாது. முதல்ல போயிட்டு இங்க செக் பண்ணி பார்த்துக்கணும், உங்க சென்டர் டயாமீட்டர்ல இருக்கா. நீங்க கொஸ்டின் என்ன கேட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். சென்டர் டயாமீட்டர்ல வேணும்னா சென்டர் டயாமீட்டர்ல வச்சு எனக்கு டயாமீட்டர்ல எவ்வளவு டயாமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையணும். சென்டர் ரேடியஸ்ல வச்சுட்டு டயாமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாமீட்டர்ல வரையக்கூடாது. அவ்வளவுதான். போன இது வரைக்கும் லைன் கமாண்டு, பாலிலைன், சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர் பார்த்துட்டோம். அடுத்தது 2 பாயிண்ட் அப்படின்ற கமாண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உறவுகள் அனைவருக்கும் நன்றி.